அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது சீமான் அவர்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் இப்போதுதான் கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப சரியான முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு சில விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. அது என்னன்றதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஒரு நடிகனாக கமல்ஹாசன் அவர்கள் தமிழ் சினிமான்னு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் எவ்வளோ பிரபலமாக இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு நடிப்பு மூலம் ஒரு மிகுந்த நல்ல பேர் வாங்கியிருக்கக்கூடிய கமல்ஹாசனுக்கு எப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரோ அதுல இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பின்னடைவு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது குறித்து பல இடங்களில் கூட சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு நடிகனாக கமல்ஹாசன் பண்ணாத சாதனையே கிடையாது அப்படின்னும், இந்த எல்லா சாதனைகளுமே அவர் எப்போ மக்கள் நீதி மையத்தை ஆரம்பிச்சாரோ அதுலேயே எல்லாம் பாழா போச்சு அப்படின்னும், இந்த மாதிரி திரைப்பிரபலங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கான நிறைய சேவைகளை பண்ணியிருந்தா மட்டும்தான் அரசியலுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வருவாங்க. இந்த மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச கமல்ஹாசன் மாதிரி ஏகப்பட்ட விமர்சனத்தை தான் சந்திக்கணும் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை குறிப்பிட்டிருந்தாரு. இதற்கு பிறகு கமல்ஹாசன் எடுத்த ஒரு கேவலமான முடிவு அப்படின்னா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போனதுதான் அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தன்னுடைய ஆதங்கத்தையும் கொட்டியிருந்தாரு. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியினால கமல்ஹாசன் அண்ணன் மேல எனக்கு இருந்த மரியாதையே போயிடுச்சு அப்படின்னும், நான் எத்தனையோ இடங்கள்ல அவர் என்னுடைய அண்ணன் அப்படின்னு பாசமாக பேசியிருக்கேன். ஆனா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் கமல்ஹாசன் மேல இருந்த ஒரு மரியாதை போச்சு. அரசியல் கட்சி ஆரம்பிச்ச போது கூட இவ்வளவு வெறுப்பு எனக்கு கமல்ஹாசன் மேல வரல. ஆனா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் அவர் மேல இருந்த மரியாதை போய் தற்போது அவர் ஏகப்பட்ட விமர்சனத்தை தான் நான் பண்ணியாக வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தத்தையும் தெரிவிச்சிருந்தாரு. இப்படி இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் கமல்ஹாசன் அவர்களுடைய இத்தனை ஆண்டு கால சினிமா வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாயிருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் கூட இவருக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னும், நடிப்புல இருந்து அரசியலுக்கு வந்த பின்னர் வெறும் அரசியலை மட்டுமாச்சும் பண்ணலாம், எதுக்கு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்தாரு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுமையான விமர்சனத்தை கமல்ஹாசன் மேல இப்போ வரைக்கும் வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே முடிவு தரும் வண்ணம் தான் கமல்ஹாசன் அவர்கள் தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல இனிமே விஜய் டிவியில நீங்க என்ன பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை மறைமுகமாக சொல்லியிருக்காரு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தான் விஜய் டிவியில இருக்கக்கூடிய நம்பிக்கையான வட்டாரம் மூலம் நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருந்தது. என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் இனிமே பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண போறது இல்ல அப்படின்றத ரொம்ப நேராகவே விஜய் டிவி நிர்வாகத்திடம் சொல்லிட்டாரு அப்படின்னும், இனிமே அவர் முழு நேர அரசியல்வாதியாக மட்டும்தான் மாற போறாரு. ஏன்னா அரசியல் சூழல் அப்படின்றது இப்ப பெரிய போட்டியாகவே மாறி இருக்கு. இந்த தருணத்துல பிக் பாஸ் நிகழ்ச்சிகள்லாம் வந்துட்டு இருந்தா எனக்கு அரசியல் மேல கவனம் செலுத்த முடியாது அப்படின்றத கமல்ஹாசன் கொடுத்திருக்க தகவலாக இருக்கு. இததான் பாத்தீங்கன்னா தற்போது செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்பதான் அண்ணன் கமல்ஹாசன் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னும், இனிமேலாச்சும் முழு நேர அரசியல்வாதியாக மட்டும் இருந்தாரு அப்படின்னா அவர் மேல நிச்சயமாக மக்களுக்கு ஒரு பெரிய மரியாதையே உண்டாகும், எனக்கும் ஒரு பெரிய மரியாதையே உண்டாகும் அப்படின்னு தன்னுடைய உரையை முடிச்சிருக்காரு சீமான். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், கமல்ஹாசன் எடுத்திருக்கக்கூடிய முடிவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.